ராமதாசுக்கு பிறகு தாம் தான் தலைவர் என்று அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. இது பற்றி கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். சென்னை ஈசிஆரில் அமைந்திருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் பாமகவினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் பங்கேற்று அந்த நிர்வாகிகளிடையே உரையாற்றியிருந்தார். அதிலும் குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து பாமகவினுடைய தற்போதைய நிலை குறித்து நிர்வாகிகளிடம் பேசியிருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கடந்த 5 ஆண்டுகளாகவே ராமதாஸ் அவராகவே இல்லை எனவும், அவர் சொல்லியிருந்தால் கண்களை மூடிக்கொண்டு, அதாவது ராமதாஸ் தானாகவே செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருந்திருந்தால் கண்களை மூடிக்கொண்டு அதனை செய்திருப்பேன். ஆனால் யாரும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை விமர்சிக்க கூடாது எனவும் அன்புமணி ராமதாஸ் இந்த கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசியிருக்கிறார். அதுவும் குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பாமகவில் தலைவராக இருக்குமாறு ராமதாஸ் கூறியிருந்தார். ஆனால் ஐயாவிற்கு பிறகுதான், அதாவது ராமதாஸிற்கு பிறகுதான் நான் தலைவராக வேண்டும் என அப்போதே முடிவெடுத்து விட்டேன். அதனால்தான் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்தேன் எனவும், ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக ராமதாஸ் அவராகவே இல்லை எனவும், அவர் உருவாக்கியதுதான் பாமக. ஆனால் அவருடைய வயது முதிர்வின் காரணமாக குழந்தை போல தற்பொழுது செயல்பட்டு வருகிறார் என அன்புமணி ராமதாஸ் அவருடைய தந்தையும் பாமகவினுடைய நிறுவனருமான ராமதாஸை விமர்சிச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கடந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜகவோடு கூட்டணி வைத்தது ஐயாவிற்கு, அதாவது ராமதாஸிற்கு தெரியாது என அவர் கூறுகிறார். ஆனால் அவர் அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தால் நான் அப்போதே பாஜக விட்டு அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருப்பேன். ஆனால் ராமதாஸ் அவ்வாறு தெரிவிக்காமல் பாஜக கூட்டணிக்கு அவர் ஒப்புக்கொண்டதன் அடிப்படையிலேதான் மறுநாள் காலை பாஜகவினுடைய மாநில தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு ராமதாஸ் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்து காலை உணவினை உட்கொண்டதாகவும் அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் இந்த கூட்டத்தில் கூறியிருக்கிறார். கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது சி.வி. சண்முகமும் அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். அப்பொழுது சி.வி. சண்முகம் ஏன் தற்பொழுது வருகை தந்திருக்கிறார் என்ற ஒரு கேள்வியை நான் ராமதாஸ் அவர்களிடம் கேட்டேன் எனவும், அதற்கு பத்திரிகை வைப்பதற்காக தான் வந்தார் என ராமதாஸ் தன்னிடம் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் பாஜகவோடு 2024ஆம் ஆண்டு பாஜகவுடன் பாமக கூட்டணி வைத்தது ராமதாசினுடைய ஒப்புதலோடு தான் என இன்றைய கூட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பாமக நிறுவனர் ராமதாஸை சுற்றி இருக்கக்கூடிய 3 தீய சக்திகள் தான் இந்த பாமகவினுடைய பிரச்சனைக்கு முழு காரணம் என அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் 99% கட்சியினர் அன்புமணி, அதாவது தன்னிடம்தான், அன்புமணியிடம்தான் கட்சி இருக்கும் நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். அதே போன்று கொள்ளையடிப்பவனுக்கும் கொலை செய்பவனுக்கும் ராமதாஸ் அவர்கள் பொறுப்பு வழங்குகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் இன்றைய தினம் இந்த சமூக ஊடக பேரவையினுடைய ஆலோசனை கூட்டத்தில் முன்வைத்திருக்கிறார். பாமகவினுடைய சட்ட விதிகளின்படி பொதுக்குழுவை பாமக நிறுவனர் ராமதாஸ் வழிகாட்டுதலின்படிதான் கூட்ட வேண்டும். ஆனால் அதிகாரம் மிக்கவர் என்ற நிறுவனர் என்கின்ற அந்த சட்டம் விதி என்பது பாமகவில் இல்லை என்பதையும் அன்புமணி ராமதாஸ் இன்றைய தினம் பேசியிருக்கிறார். அதன் காரணமாகத்தான் பாமகவின் பொதுக்குழுவை நடத்துவதற்கும் கட்சியை நடத்துவதற்கும் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் என 3 பேருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. பொறுப்பு கொடுக்கிறேன் என கொலை செய்பவனையும் காவல்துறையினர் தேடுபவனையும் கொள்ளையடிப்பவனையும் மட்டுமே பொறுப்பு ராமதாஸ் வழங்கி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் இன்றைய தினம் முன்வைத்திருக்கிறார். இதன் காரணமாகத்தான் 36 வயதில் ஒருவரை பொதுச் செயலாளராக நியமித்தார். கட்சி தொடங்கி 36 ஆண்டுகள் ஆகிறது என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் ராமதாஸ் மீது இன்றைய தினம் அன்புமணி ராமதாஸ் நிர்வாகிகளிடையே பேசியிருக்கிறார். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.